பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்களுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போனேன், என் சமாதானம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாருங்க. சமாதானம் எப்படின்னா, இந்த உலகத்துல பீஸ்ஃபுல்லான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தராரமா, அதை தந்துகிட்டே இருக்கேன், எப்பவுமே அது உங்களுக்கு கூட இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசப்பாவை பின்பற்ற ஒரு பிள்ளையா மாறணுங்க. எப்படிங்க பின்பற்ற முடியும்? இந்த உலகத்தில் பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வேணால் மாறட்டும், ஏசப்பா எனக்கு முக்கியம், அவரை நான் பின்பற்ற ஒரு பிள்ளையாக இருப்பேன், இந்த பைபிள் வசனத்தின்படி வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்றதுக்கு முயற்சி எடுப்பேன், ஆண்டோட சமூகத்தில் ஒழுங்காக இருப்பேன், ஜபத்தில் உறுதியாக இருப்பேன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நன்மையாக பார்க்க போகிறீங்க. உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போகிறாங்க. சமாதானமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகுதுங்க. கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்க வேலையை கவலைப்பட்டுருக்கீங்க, குழந்தை பிறகு கவலைப்படுறீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் கண்ணீர் விடுறதுனால பிரோஜனமும் கிடையாதுங்க. ஏசப்பா மாற்ற வல்லவருங்க. ஏசப்பா பின்பற்றி போற பிள்ளைகளை ஏசப்பா கைவிட மாட்டாருங்க. நிச்சயமா மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. எல்லா சூழ்நிலையும் மாறப்போது, தேவைகள் சந்திக்கப்பட போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமென்.